அக்கா. மல்லிகா, எழுந்திரி எழுந்திரி. நல்லா இரு. இங்க பாருமா, ஒரு பொண்ணுக்கு நடக்கிற கல்யாணம் அவ வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அது நல்லதாவும் சரி கெட்டதாவும் சரி. ஆனா உன் விஷயத்துல அது நல்லதாவே தான் நடக்கும். இந்த அக்கா இருக்கிற வரைக்கும் எந்த தப்பும் நடக்காம இந்த கல்யாணத்தை மட்டும் இல்ல, கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் இந்த ராணி அக்கா செய்வேன். உன் பொம்மி அக்கா இருந்திருந்தா உனக்கு என்னென்ன செய்யுமோ அத்தை ஈடுகட்ட முடியலனாலும் என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செய்வேன். உட்கார். சாவித்ரி, நீ வந்து நலங்கு வைமா. வாமா, இது கொஞ்சம் பிடி. பரவாயில்ல, ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் நீ. 300 சவரன். ம், 300 பவுன். இதெல்லாம் வாழ்க்கையில யாருக்குமே வாய்க்காது. ஏதோ உன் நல்ல காலம் உனக்கு வாச்சிருக்கு. நல்லா இருமா. இப்ப என்னத்துக்கு இதெல்லாம் பேசின்னு இருக்கிறீங்க? அட, சின்ன பொண்ணு கல்யாணம் ஆக போகுது, அட்வைஸ் பண்ண. அதுக்கு நீ ஏன் மசீரிக்கிட்டு வர? நீ உட்காரு. நீ போ. டேய், இப்ப நலங்கே முடிய போகுது. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு சிவமணி சொன்னார்ல, அத பிசிறு தட்டாம சரியா பண்ணு. அம்மா, இங்க வச்சு எதுவும் பேசாதீங்க. வெளியில போய் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். வேற யாருக்கு அதுல விழுந்தா ரிஸ்க் ஆயிடும். சரிதான். வளரு, நீ ஆரத்தி எடுமா. நீங்களும் வாங்கம்மா. சரிம்மா. எனக்கு தெரியுண்ணே, என்ன மேட்டர்னு சொல்லுங்க. ஏற்கனவே எல்லாத்தையும் பேசின மாதிரி கரெக்டா சொன்ன டயத்துக்குள்ள முடிக்கணும். புரியுதா? டேய், இதான் பாத்துக்கிட்டல. இதுலதான் கவனமா இருக்கும். எப்படியும் இந்த சிவலிங்கம் 50 கிலோவுக்கு மேலதான் இருக்கும். ஏய், ஒவ்வொரு கிராமும் 12. ஒரு சின்னதா கூட சேதாரம் இல்லாம அழகா பேத்துட்டு வரணும். புரியுதா? ஓகே, பண்ணிடுறோம். அந்த இடத்துக்கு எங்க ஆளுங்க உங்களை கூட்டிக்கிட்டு போவாங்க. நான் போன்ல சொன்ன அரை மணி நேரத்துக்குள்ள பொருள் வண்டியில ஏறி இருக்கணும். புரியுதா? ஒரு செகண்ட் கூட மிஸ் ஆக கூடாது. ஆமா, எந்த வண்டியில ஏத்த போறீங்க? நாங்க வந்த வண்டி அங்க இருக்கு சாப். சரி, நீங்க முன்னாடி போங்க, நாங்க பின்னாலேயே வரோம். ठीक है சார், வாங்க. டேய், அந்த போட்டோ குடுறா. நானே. இந்த போட்டோல இருக்கிறவன் பேரு சித்தார்த். கொஞ்ச நேரத்துல மண்டபத்துல இருந்து இவன் குழந்தையால கடத்திடுவான். அவன் பொண்ணை காணுன்னதும் ஊர் புறா தேடி அடைவான். அப்ப அவனை 4 போடு போட்டு தூக்குல தொங்க விட்டுருங்க. அண்ணே, சூப்பர்ண்ணே, சூப்பர் பிளான். அது மட்டும் இல்லடா,
என்னோட மாஸ்டர் பிளானே வேற. என்னண்ணே அது? டேய், நைட்டோட நைட்டா சித்தார்த் தன்னோட மச்சினிச்சி அவன் கூடயே ஓடி போயிட்டா. சித்தார்த் அவமானம் தாங்க முடியாம தூக்குல தொங்கிட்டான்னு கதையை கட்டிவிட போறேன். அண்ணே இதை ஊர் நம்புமாண்ணே? டேய், நம்ம ஆளுங்க 2 பேரை கூட்டத்தோட கூட்டமா வச்சு பேச விட்டா நம்பிடுவாங்கடா. அண்ணே அந்த தவமணியை கொன்னதுக்கு உங்க மாஸ்டர் பிளான் வேற மாதிரி இருக்குண்ணே. முடிஞ்சா கல்யாண மண்டபமே கலவரமா இருக்கும்ண்ணே. உங்க பிளானை பத்தி எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுண்ணே. டேய், முதல்ல அவனுங்களை அனுப்பி விடணும்டா. டேய், இந்த ஹிந்திக்காரனுங்க நமக்கே தண்ணியை காட்டிட்டு பொருளோட பீகாருக்கு தப்பிட போறானுங்க. இது 1-2 இல்லடா, பல கோடி தேடுற பொருள். புரியுதா? நீங்களும் அவனுங்க மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டுருங்க. தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். என்ன எங்களாண்டா சொல்லியிருந்தா நாங்களா முடிச்சுக்க போறோம். என்னத்துக்கோசம் வெளியாள்கிட்ட சொன்னீங்க? டேய், இங்க பாருங்க, நாளைக்கு பொருளை காணுன்னதும் ஹிந்திக்காரனுங்க தான் பொருளை திருடிட்டாங்கன்னு நினைச்சு போலீஸும் ஊர் ஜனங்களும் இவனுங்களை தேட ஆரம்பிச்சோம். அதுக்கு தான் இப்படி ஒரு செட்டப். அண்ணே, நொங்கு தின்னவன் ஓடி போயிட்டாலும் நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தானே. நாளைக்கு போலீஸாண்ட இவனுங்க சிக்கினாலும் இவனுங்க தானே சிக்குவானுங்க. அதான பிளானு. இப்பதானே உங்க மூளை எவ்வளவு ஷார்ப்பா இருக்குன்னு புரியுது. நீங்க முதல்ல அவனுங்களை அனுப்பி விட்டுட்டு வாங்க. நீங்க 2 பேரும் போங்கடா. சரிண்ணே. உங்க வீட்டுல சாப்பிட போற சாம்பார் அதுல பாய்சனை வச்சுட்டேன். இந்நேரம் எத்தனை உசுறு போயிருக்குன்னு தெரியல. ராணியே, என்னடியே இன்னும் தூங்காம என்ன பண்ணினுகிற? எப்படிக்கா தூக்கம் வரும்? அத சொல்லு. ஒரு பக்கம் அந்த வேணி அம்மா, இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாம மல்லிகா. இதுல அவன் வேற நடுவுல நிக்கிறான். எல்லாரும் உன்னைய தாண்டி மலை போல நம்பினுகிறாங்க. நீ எப்படியும் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்திடும்னு எனக்கு தெரியும். அக்கா, நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தா இதுல வேற எங்கேயோ ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தோணல. அடி போடி இவளே, எனக்கெல்லாம் உன்னைய மாதிரி யோசிக்கிற அளவுக்கு புத்தி கிடையாதுன்னு தெரியாது உனக்கு? இல்லக்கா, இந்த கண்ணாலத்துக்கு பின்னால ஏதோ பெரிய தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளார தோணினே இருக்குது. ஏ ராணி, நீ இந்த மாதிரி நேரத்துல எத்தியாச்சும் போட்டு குழப்பினே இருக்காத. இப்ப நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை மாப்பிள்ள மட்டும்தான். அத்தை எங்களை கூட விசாரிச்சாச்சு. அவங்கள பத்தி ஒரு குறையும் சொல்ல முடியாது. அடுத்து என்ன, விடிஞ்சா முகூர்த்தம் தான். அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு பாரு. சரிக்கா, இதுக்கு பின்னால ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுக்கா. சரிக்கா, நீ போய் படு. தேவையில்லாம யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காதடி. எல்லாமே நல்லதாத்தான் நடக்கும். நீ படு மொத. சரிக்கா, போ படுத்துக்கோ. டேய், மல்லிகா நகையெல்லாம் கழட்டி வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவளுக்கு ஃபோன் பண்ணி பேசி யாரும் பார்க்காத நேரமா பார்த்து அவளை வெளியே வர சொல்லு. ஆமாப்பா, சிவமணியோட ஆளுங்க மண்டபத்துக்கு பின்னாடி வெயிட் பண்ணுவாங்க. இவளை கொண்டு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிரு. அவங்க அவளை கடத்திட்டு போயிடுவாங்க. புரியுதா? அதுக்கப்புறம் யாரு கண்ணிலையும் படாம வந்து படுத்துக்க. சரிப்பா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? வந்துருங்க. சரி, நீ ஃபோன் பண்ணிரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்க ரெடியா இருக்கோம்.
யாரு போன்ல மாப்பிள்ள பையனா? தர்ஷினி, நாம இங்க இருந்தோம்னு வையேன், அவர்கிட்ட பேசுறதுக்கு ரொம்ப கூச்சப்பட்டுட்டு இருப்பா. சரி, காலையில முகூர்த்தத்துக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும். எல்லாரும் போய் படுக்கலாம். மல்லிகா, நீ சீக்கிரமா பேசிட்டு நகை எல்லாத்தையும் கழட்டி பீரோல வச்சிடணும், சரியா? அதே மாதிரி பீரோவை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கு. ஓகேவா? எல்லாத்தையும் கழட்டி வச்சிரு. ஓகே, சரி தூங்கு. வாங்க போலாம். வா. ஹலோ. ஹலோ மல்லி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வெளியே வா. இல்ல, என்னால இந்த நேரத்துல எல்லாம் வெளியே வர முடியாது. இத பாரு, சொன்னா கேளு, புரிஞ்சுக்கோ. சொன்னா கேளு ப்ளீஸ், புரிஞ்சுக்கோ. இப்ப நீ வா, இல்லனா நான் அங்க வந்துருவேன். இங்க பாரு, நான் வரல ப்ளீஸ், நான் படுக்க போறேன், சொன்னா கேளு. சரி வரேன், ஆனா அங்க வந்தா 5 நிமிஷம் தான், உடனே பேசிட்டு உள்ள வந்துருவேன். சரி. எங்க இவ இவ்ளோ பதட்டமா போறா? முகம் வேற பதட்டமா இருக்குது. ஏன் இப்படி பண்ற? சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? உன்னால எப்படி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியுது? உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா நான் செத்து போயிடுவேன் மல்லிகா. உன்னை என்னால மறக்கவே முடியாது. ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்கோ. நீ எனக்கு வேணும் மல்லிகா. உன் நிலைமை ஒண்ணு எனக்கு புரியாம இல்ல. இப்ப நான் உன் கூட கல்யாணம் பண்ணிட்டா நான் அவங்க எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி ஆயிடும். நான் இப்போ நம்மளை பத்தி யோசிச்சேன்னா என் அக்கா அம்மா எல்லாரும் உடைஞ்சு போயிடுவாங்க. நான் என் சுயநலத்துக்காக அவங்கள அவமானப்படுத்த முடியாது. நிலங்க வச்சு மண்டபத்துக்கும் வந்தாச்சு, விழுந்தா கல்யாணம். என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, என்ன மறந்துரு ப்ளீஸ். நான் வேணா உங்க அம்மா அக்கா கிட்ட பேசுறேன் மல்லிகா. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் அவங்க கிட்ட பேசுறேன், அவங்க நம்மள கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஒரு நிமிஷம் இங்க பாரு, நீ என்ன லவ் பண்ணது உண்மையா இல்லையா? இல்ல, பொய்யா நடிச்ச. நான் உன்னை என் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன். பொய். நீ எப்பயுமே என்ன லவ் பண்ற, ஆனா அதை வெளில சொல்ல மாட்டேங்கிற இல்ல? சரி எனக்கு ஒரு விஷயத்த மட்டும் சொல்லு, அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவியா? நீ போனா நம்ம லவ் பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா? இங்க இருந்து நீ ஒரு அடி எடுத்து வச்ச, நான் இந்த கிணத்துல விழுந்து செத்துருவேன். மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. என்ன இப்படி பண்ண? உன்னை நான் லவ் பண்றேன், உண்மையா லவ் பண்றேன். ஆனா நம்மளால சேர முடியாது. என் அக்கா அம்மாவை மீறி என்னால வர முடியாதுடா. நீ செத்துட்டேனா அப்புறம் நான் எப்படி உயிரோட இருப்பேன்?
நீ இல்லாத உலகத்துல நானும் இருக்க மாட்டேன். மல்லிகா மல்லிகா லவ் தற்கொலை வரைக்கும் வந்துருச்சுல. டாட், டாட். அறிவு இருக்குதா உனக்கு? இப்படியா பண்ணுவ? அவன் இன்னும் குதிக்கல. டேய் வெளியே வாடா. கிணத்துக்குள்ளார கல்லு தான் உழுந்துச்சு. நான் தான் அவனை இந்த டிராமாவே பண்ண சொன்னேன். நீ அவனை லவ் பண்றத அம்மா பத்திரிகை கொடுக்க வந்துச்சே அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் சும்மா சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருக்க? இனிமேல் எனக்கு கால் பண்ணாத ப்ளீஸ். தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. யாராண்டா இவ இவ்ளோ பதட்டமா பேசுறா? மல்லிகா என்ன பண்ணிருக்கிறீங்க? இங்கேயே நின்று இருக்கிற? சும்மாதாக்கா. சரியா போன்ல கால் போக மாட்டேங்குது. உன் போனு கூட ஒரு கால் பண்ணிட்டு தரேன். என்னாச்சு மல்லிகா? ஏன் இப்படி தயங்குற? ஒரே ஒரு போன் பண்ணிட்டு குத்துறேன் குடு. மல்லிகா குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வரியா? சரிக்கா. மல்லிகா ஏன் இப்படி பண்ற? நம்ம எத்தனை வருஷமா லவ் பண்ற தெரியுமா? நீ இல்லனா நான் செத்துருவேன் மல்லிகா. நான் விளையாட்டுக்கு சொல்லல, நான் சத்தியமா சொல்றேன். நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் மல்லிகா. 4வது படிக்கும் போது உன்னை பார்த்தேன். அப்பத்துல இருந்தே உன்னை எனக்கு பிடிக்கும். என்னையும் உனக்கு பிடிக்கும். இப்ப வரைக்கும் நீ வெளிக்காட்டவே மாட்ற. எனக்கு தெரியும் மல்லிகா, நான் உன் மனசுல இருக்கேன்னு எனக்கு தெரியும் மல்லிகா. நீ இல்லனா நான் செத்துருவேன். டேய் 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 டேய். ஐயோ நான் மல்லிகாவோட அக்கா ராணி பேசுறேன். என்னடா பேச்சே காணோம்? அக்கா அக்கா சாரிக்கா, தெரியாம பேசிட்டேன். அம்மா நீ யாரு? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அக்கா நான் மல்லிகா கூட படிச்சேன்க்கா. நீ இந்த ஊரா? இல்லக்கா பக்கத்து ஊரு. அவளை நான் ரொம்ப வருஷமா உண்மையா காதலிக்கிறேன். இங்க பாரு, நீ யாரு, நீ எங்க இருக்கிறன்னு முதல்ல சொல்லு. அக்கா நான் ஒரு நல்ல ஷாப்ல இருக்கேன்க்கா. என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குற? அப்ப அதான் முடியும். முதல்ல என் அக்கான்லாம் கூப்பிடாத. வேற உங்களை எப்படி கூப்பிடுறது? மேடம்னு கூப்பிடு. சரி சரி, நான் அப்புறமா உன்னாண்ட பேசுறேன். மல்லிகா வாண்ட நான் உன்னாண்ட பேசின மாதிரி காட்டிக்காத. அக்கா அக்கா அவ இல்லனா நான் சாகிறது தவிர வேற வழியே இல்ல. அவ இல்லனா நான் செத்துருவேன். ஐயா சரி செத்துரு. அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா. ஏய் இப்போ இதுவா முக்கியம்? விடிஞ்சா கண்ணால வச்சுக்குது. முன்னாலேயே இந்த விஷயத்த என்னாண்ட ஏன் சொல்ல? இல்லக்கா, அம்மா திடீர்னு இப்படி சம்மந்தம் பேசி முடிப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லக்கா. ரொம்ப சீக்கிரமா எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாங்க. ஏய் லூசா நீ? இவ செத்துட்டான்னு தெரிஞ்சதும் நீயும் சாவ போனல, அப்புறம் எதுக்கு இன்னொருத்தன் கையால தாலிய கட்டிக்கின்னு நீ வாழ போனோம்? அக்கா மல்லிகாவை நான் சந்தோஷமா வச்சுப்பேன். நல்ல வேலையில இருக்கேன், கை நிறைய சம்பாதிக்கிறேன். டேய் நீ சும்மா இருக்கிறியா? அதான் நான் பேசின்னு இருக்கிறேன்ல. சரிக்கா சரிக்கா. சரி மேடம். மல்லிகா நீ இவனை லவ் பண்றியா? சொல்லு மல்லிகா சொல்லு.
நான் தான் பேசினு இருக்கிறேன்ல. சாரி மேடம், சாரி மேடம். நீ சொல்லு மல்லிகா. பிடிக்கும். இப்போ வந்து சொல்லு. விடிஞ்சா கண்ணாலத்தை வச்சுக்கின்னு இப்போ என்ன பண்றது? மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க தான் ஏதாவது பண்ணணும். உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீங்க மனசு வச்சு அதை முடிச்சிருவீங்க. என்னடா என்னைய ஐஸ் வைக்கிறியா? சாரிக்கா. சாரி மேடம், சாரி மேடம். சரி, ஓ ஏதாவது பண்ண முடியுமா நான் யோசிக்கிறேன். மேடம் மேடம். டேய் யோசிக்க விடுறா. அங்க ஒருத்த விடிஞ்சா கண்ணாலோன்னு கனவு கண்ணு இருக்கிறான். அந்த வீட்டு ஆளுங்களாண்டையும் பேசி புரிய வைக்கணும்ல. அது வரைக்கும் நீங்க 2 பேரும் எந்த தப்பான முடிவும் எடுக்க கூடாது. சரியா? கை கொடு. உங்க 2 பேருக்கும் கண்ணாலம் நடக்கணும்னு அந்த ஈஸ்வரன் கிட்ட வேண்டிக்கோங்க. காலையில உங்க அப்பா அம்மாவை கூட்டின்னு மண்டபத்துக்கு வந்துருனா. மேடம் நீங்க சொல்லலைனாலும் நாங்க வரதா தான் இருந்தோம். என்ன சொன்னா? இல்ல மேடம், நாங்க வந்துடுறோம்னு சொன்னோம். சரி சரி போ. சரி மேடம், நான் வரேன் மல்லிகா. அந்த மாப்பிள்ள அம்மா அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றது? இந்த கண்ணாலத்தை எப்படி நிறுத்துறது? ஷோ அவன் கையால உன் கழுத்துல எப்படி தாலி கட்ட வைக்கிறது? நினைச்சாலே தலையே சுத்துது.